சொல்லி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஸ்லாப் அப்படின்ற விஷயம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கும். இந்த விஷயத்த வந்து நிறைய யூடியூபர்ஸும் பேசியிருப்பாங்க. அவங்க சொல்லாத சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் பார்த்த பல விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணம் சினிமா, காமிக்ஸு, ஆட்ஸ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஊடுருவி இருக்குது இந்த ஏஐ ஸ்லாப். அது ஒன்றும் நல்லா இருக்கா கேட்டிங்கன்னா, நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேனா, அதில் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, இல்லை எத்தனை பேருக்கு வாழ்க்கை போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பேசக்கூடிய வீடியோ தான் இது. கூட ஃபன்னாக தான் வழக்கமாக டெலிவரி பண்ணுவேன். ஸோ அதை வந்து கடைசி வரைக்கும் போனோம், பாலை ஓடக்கூடாது, ஓகேவா? ஃபுல்லாக வரும் போடாது, ஓகேவா? உட்காந்து ஃபுல்லாக பாருங்க, ஓகே? லைக் போடுங்க. ஏற்கனவே யூடியூப் வேறு ஒரு வாரம் நான் 1 மாதம் ஊரில் இல்லைன்றனால திரும்ப வந்து போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. திரும்ப வந்து பாருங்க எல்லாரும். ஓகே, இது எவ்வளோ யூஸ் போகலாம் எனக்கு தெரியாது, பட் நான் சொல்ல வேண்டிய கடமை நான் கூட சொல்கிறேன். ஓகே, ஓரவசர போயிடலாம். நான் கதகசாமி. இந்த ஷோ கோலிவுட் கதசாமி. இந்திரா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமாதா. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் ப்ரொடியூஸாக இருந்திருக்கும். ஜனநாயகன் படத்துக்கு வந்து முதல்ல நான் ஃபஸ்ட் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் மிஸ்எஸ்கே கூட்டு போய் பார்த்தேன். இப்போ இந்த படத்தை 2 வாட்டி பார்க்கும்போது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஏஐ ஷாட்ஸை வந்து மோஸ்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ உதாரணம் சொன்னால் பாம்பு பிடிக்கிறதா இருக்கட்டும், வில்ல வந்து கப்பால் வருவான்னு தெரியுமா, பாய் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, பழைய பார்த்துருப்பீங்க படத்தை, ஓகேவா? வில்ல ஃபர்ஸ்ட் சீனில் வேணா காட்டும் பொழுது கோட் கோட் அப்படின்ற மாதிரி மியூசிக் மாதிரி அனிருத்து ஆட்டை போட்டு மியூசிக் போட்டிருப்பார்ல, அந்த மியூசிக்லாம் முடிஞ்சு வந்து கப்பலில் இறங்கி வருவாங்க தெரியுமா, எல்லாரும் கப்பலை பிளாஸ்ட் பண்ணிட்டு. அந்த சீன்லாம் பார்த்தோன்னா விஎஃப்எக்ஸ் ஷாட் பச்சையாக தெரியும். அது கூட பரவாயில்ல. இப்போவே வந்து ஹக்ஸ்ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹக்ஸ்ஃபீல்டா அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1080p எடுக்க முடியும். பட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 720 எடுத்துருப்பாங்க இப்போ கூகுள் வேல போட்டு. அது என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப 720 இருந்து இழுத்து அப்படி இருக்கும் அவுட்டு. அந்த மாதிரி குவாலிட்டி லெஸ்ஸாக இருந்திருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்களேன், படம் வந்து செம குவாலிட்டியாக போயிட்டு இருக்கும். அந்த ஷாட் மட்டும் குவாலிட்டி லெஸ்ஸாக இருந்திருக்கும் டைப். இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாதிப்பது யாருன்னா விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தான். பாம்பிடிக்கிறதா இருக்கட்டும், இப்போ அந்த சீனை வந்து கூகுள் வியூல போடுறதுனால இப்போ அவங்க போடும்போது பாலிசிலாம் கிடையாது. இப்போ பாலிசி கண்ட கருப்பத்தை போட்டு எதுக்காக தர முடியாதுன்றான் கூகுள். 10 மூஞ்சி காமிச்சேன், தர முடியாதுன்ட்டான். தளபதி ஃபோட்டோ காமிச்சேன், இல்லை செலிபிரிட்டி தர முடியாது அப்படின்ட்டான். சரி வாம்டா, என் ஃபோட்டோவே வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுறான்னு கேட்டா, கல்ல வச்சுல குங்குமத்தை பார்த்துட்டு ஓகே பிளட்டா இருக்குது பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். என்ன பார்த்தா தெரியல, சேப்பா இருக்குல்ல, டேய் அது குங்குமம்டா, யார் அடி? ஆக்சுவலி படத்தில் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணும்போதே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து இந்த கன் லோட் பண்ணுற ஷாட் வந்து ஏஐ தான் பண்ணிருக்காங்க போல. கீழே வந்து ஜெமினி லோகோ இருக்குது, லோகோ வந்து அழிக்க மறந்துட்டாங்க, கொண்டே மந்த கதையாக மறந்துட்டாங்க அப்படின்ட்டு பல பேர் வந்து வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீன் ஏஐ ஷாட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் செலவு பண்ண முடியாது, ஏன்னா விஎஃப்எக்ஸ் செலவு பண்ணால் பயங்கரமான காசு போயிடும், காசு கட்டிங் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க, ஓகே ஃபைன். படம் முடிஞ்சு என்ன பண்ண பாப்கார்ன் நாங்கள் போயிட்டு வந்துட்டு உட்காந்து பார்த்தா ஓடுற ஆடு எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஆட்ஸ் தான். அதாவது ப்ராப்பராக ஒரு ஆக்டர் நடிக்கிறேன், ப்ராப்பராக ஒரு ஆக்டராக பாட்டு பாடல, ப்ராப்பராக கேமரா வச்சு கொரியோகிராஃப் பண்ணல, அவங்க வந்து ஏஐல ப்ரான் கொடுத்து அதுவும் சவுண்ட் தான் ஓடுது லோ குவாலிட்டியில், எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி. உதாரணம் சொல்லணும்னா பச்சை பிளே அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்கும், அவங்களோட ஆடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஏதோ தெலுங்காட்டுற மாதிரி ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் பிளேவுட் பாருங்க அப்படின்ற மாதிரி இல்லை அவங்க கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, அது பிளேவுட் நான் சொல்றது ஓகே விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த பெரும்பாலான ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஜெனரேட் பண்ணதான் இருக்கு. இதில் என்ன இருக்கு, சினிமாவிலே விஎஃப்எக்ஸ் காசு கட் பண்ண பார்க்குறாங்க, இதில் வந்து இதுவும் வந்து காசு கட் பண்ண பார்க்குறாங்கன்னா அது கிடையாது. ஆட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய துறை, ஆட் ஏஜென்சி நிறைய இருக்கு, ஓகே? ஆடு மிகப்பெரிய துறை, அதை வந்து மிகப்பெரிய படம் போடுறது அங்கே தான். யூடியூப் போகிறதே ஆடு மூலியமாக தான், மற்றபடி வீட்டு ஓடுறது கிடையாது. அதையும் காசு பண்ண மாட்டேங்காங்க. இங்கே வேறு கன்சியூமராக கஸ்டமராக பார்த்தீங்க அப்படின்னா, பொதுமக்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த விளம்பரத்தில் அவங்க ஆக்சுவல் ப்ராடக்டாக ஷோகேஸ் பண்ணலை. உதாரணம் நான் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குகிறேன், ஒரு பைக் வாங்குகிறேன், இது வாங்குகிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நான் கண்ணில் பார்க்குறேன். ஆட் மூலியமாக கேமராவில் கேப்சர் பண்ண ஒரு ஃபுட்டேஜை பார்க்குறேன், அந்த ஃபுட்டேஜை பார்த்தாலும் புரியுது, ஓகே இந்த பைக் இப்படி தான் இருக்கும், இந்த ஸ்நாக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஒரு கன்சியூமராக வந்து நான் பார்க்குறேன், ஃபீல் பண்ணுறேன். என்ன ஃபீலிங்கா? ஆனால் ஏஐ ஜென்ரேட் பண்ணது அது என்ன மாதிரி பண்ணிச்சா இந்த ப்ராடக்ட் தான் இருக்குமானா இருக்காது. நீ சாம்பிள் ஃபோட்டோ கொடுத்து பண்ணிருக்கலாம், பண்ணியிருந்தாலுமே ஆக்சுவல் ப்ராடக்ட் தான் வருமானு தெரியாது. நீ ஏஐல பார்த்து ஆஹா ஓஹோ நினைச்சிருப்பீங்க, கையில் எடுத்து பார்த்தா நல்லா இருக்காது. ஏற்கனவே வந்து கிம்மிங்ஸ் பண்றாங்கன்னு சொன்னா யூரோப்பியன் வந்து சட்ட மாட்டாங்க, என்ன நீ விற்கிறியோ அதான் ஷோகேஸ் பண்ணணும். நீ கற்பனை கதை விடுற, இந்த கிரீம் தரனா கலரா இல்லை அப்படின்னு புழுகுற அப்படின்னா கற்பனை காட்சி நீ போடணும்ட்டு சட்டம் போட்டாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை காட்சி போட்டிருப்பான். அப்படி இருக்கும்போது நீ ஆக்சுவல் ப்ராடக்ட் கொடுக்காம ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எப்படி கன்சியூமருக்கு வந்து செட் ஆகும் நினைக்கிறீங்க? இது வந்து கன்சியூமரா பார்க்கும்போது ஆபத்து தானே. நிறைய பேருக்கு வேலை போகுது எல்லாம் விடு, அது வந்து அவங்க பிரச்சனை. ஆனால் இது வந்து கன்சியூமராக பார்க்கும்போது பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனை தான். சரி ஓகே, இந்த ஆடு இது ஓகே எல்லாம் ஓகே தான். இப்போ இந்த ஆடில் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குமானா அது இருக்காது. ஏன் அப்படின்னா
அப்படின்னா அந்த ஏ ஏஜென்சி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு ஆடை ஏஜென்சிக்கு ஒரு 10 கிளைண்ட் வராங்க, 10 கிளைண்ட்டுக்கும் வந்து 10 விதமா யோசிச்சாகணும். இவருக்கு பண்ணாம அவருக்கு போட்டு அவருக்கு கேட்பாரு, அவருக்கு பண்ண அவருக்கு போட்டு இவருக்கு கேட்பாரு. ஸோ ஒவ்வொருக்கும் தேசமா பண்ணி தரணும், கொஞ்சமாவது மூளை யோசிச்சு பண்ணி கொஞ்சம் கொடுப்பாங்க. பட் ஏ ஏஜென்சி இதை பண்ணுமானா பண்ணாது. ஏ ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன ட்ரைன் பண்ணி வச்சிருக்கானோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து கொடுக்கும். அப்படி கிரியேட்டிவா அது ட்ரெயின் பண்ணா அப்படி பண்ணும்ல. எப்படி பண்றது? இப்போ ஆளு மாறலாம், ஆனால் அவுட்டு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னப்பா இது, வேற வேற ப்ராடக்டாக இருந்தால் நடிக்கிற ஆளுங்க ஒரே மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். உதாரணம் சொல்கிறேன், பெஸ்ட்டு வருதாங்களும் யூடியூப் தம்ப்நெயில்ஸ். நீங்களும் தானே கேட்க வச்சிங்க தம்ப்நெயில்? ஆமாம், நானும் தான் வச்சேன். அது ஏன் வச்சது பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இந்த கதைக்கு வரும். யூடியூப் தம்ப்நெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் தம்ப்நெயில்ஸுக்கு ChatGPT தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோவை கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குன்னா அது டெக்ஸ்ட்டோட அழகாக பண்ணி கொடுத்துருது. ஒரு சிரமமும் இல்லை. இதான் டெக்ஸ்ட்டு, இந்த ஃபோட்டோ பின்னாடி இவங்களை வச்சு விட்டுரு அப்படின்னு கொடுத்தா அசால்ட்டாக அதுவே கொடுத்தது மொத்தமாகவே. அப்படிதான் வந்து வடிவில் தமிழ் பண்ணேன், அப்படிதான் பிஎஸ்டிக்கு பண்ணேன், பிஎஸ்சி தான் பண்ணேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா யூனிக்னஸ் அப்படின்றது ஒன்றில் இருக்காது. இப்போ நான் பண்ண மாதிரியே தமிழ் இன்னொரு சேனல்லையும் இருக்கும். இது உதாரணம் சொன்னால் ஜேகேவும் அதான் ஏஐ யூஸ் பண்ண பண்ணியிருப்பாரு. டெக் சூப்பர் ஸ்டார் தான் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. என் நண்பர் வீடியோ போட்டிருப்பான் அதை பற்றி, இவர் போட்டார் பாருங்க அப்படின்ட்டு. ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் தமிழ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருந்து கொஞ்சம் ஷேடர்ஸ்ல இருந்து டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக இருக்கும், ஃபாண்ட் சிமிலராக இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷமாக வந்து இந்த ஜிடிஎஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே ஃபாண்ட் யூஸ் பண்ணிருந்தேன், தமிழுக்கு ஒரு ஃபாண்ட்டு, இங்கிலீஷ்க்கு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணிருந்தேன். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மொக்காமெண்ட் அவர் ஃபாண்ட் யூஸ் பண்ணுவார். ஒவ்வொரு சேனலும் அவங்களுக்கு கூட யூனிக்காக ஒரு தமிழுக்கு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. பட் ஏகிட்ட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரே ஃபாண்ட் தான், இந்த எல்லாருக்கும் பொங்கல் தான்ப்பா அப்படின்ற மாதிரி பிரிச்சு 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 வச்சிடறாமாமா அப்படின்ற மாதிரி ஒரே ஃபாண்ட்டை தான் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கும். அப்போ என்னன்னா அதில் வந்து யூனிக்னஸ் இருக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் நான் தான் பண்ணுறேன். தமிழ் பண்ணுறதுக்கு ஆள் விற்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ வெல்த்தியான ஆள் இல்லை. இது வந்து அவ்வளோ பேர் பணக்கார சேனலே இல்லை. பேக்ரவுண்ட் எல்லாமே செட் பண்ணி தான் இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் வச்சு எதை பண்ணலாம் எது பண்ணலாம் தான் இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து ஹீரோயின்ஸ் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ வச்சேன்னா செருப்பிடுவாங்க. டக்குன்னு டைம் போட முடியல, படி 6 ஆகி போச்சு, 7 மணிக்கு போட்டால் வீடியோ ஓடாது, வைக்கிட்டு போயிடும். இப்போ எது பண்ண ஓட மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் போடணும் போது உட்காந்து எடிட் பண்ணோன்னா எனக்கு வந்து டைம் பத்தாது. உட்காந்து நான் பிஎன்ஜி ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணிக்கிட்டு இதை அங்கே வச்சுக்கிட்டு இந்த கதை போடலாமா அந்த கதை வைக்கலாமா அப்படின்னு தேடுறதுக்குள்ள போதும் ஆயிரும். முடியல. இது எங்கிட்ட கொடுத்துட்டு வெயிட் பண்ண ஒரு நிமிஷம் பண்ணி கொடுத்துட்டான். பாவு சுலபமா இருக்கிறது அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஓவராலா பார்க்கும்போது இது லாங் பீரியட் கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து இது யூனிக்னஸ் கிடையாது, நம்ம சேனல் அப்படின்ற மாதிரி தெரியாது அப்படின்ற ஒரு ஆபத்து இருக்கனால தான் அது வந்து பேக் வாங்கிட்டேன். பட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கிரியேட் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கும். உதாரணம் சொன்னால் ஒரு ஃபோட்டோ அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி அப்ஸ்கேல் பண்ண ஜெமினி யூஸ் பண்ணிருந்தேன். அந்த புறம்போக்கு நான் என்ன பண்ணி விட்டேன், கோவம் வருது எனக்கு. ஏன்னா காசு கட்டியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு ஆளுக்கு காசு கட்டியிருக்கேன். இப்போ கட்டினது வேஸ்ட். அது எவ்வளோ கடுப்பு இருக்கு எனக்கு. ஒரு வருஷத்துக்கு ஜெமினி காசு கட்டினேன். கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையாக கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டேன். ஏன் கோவம், ஜெமினி நான் காசு ஒரு வருஷத்துக்கு காசு கட்டியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் பிளான் போட்டிருக்கேன். இந்த நாய் 2-3 மாதத்துல வந்து பிளானை மாற்றி விட்டான். இல்லை செலிபிரிட்டி ஃபோட்டோ யூஸ் பண்ண முடியாது, வெறும் இல்லைங்க அப்ஸ்கேல் தான் கேட்டேன், அப்ஸ்கேல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டான். ஏன் கேட்டால் செலிபிரிட்டி ஃபோட்டோ யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டான். சரி ஓகே, அதை வந்து வீடியோ ஜெனரேட் பண்ண ஆப்ஷன் இருக்குது. சரி நம்ம காமிக் ஸ்டோரி பண்ணுறதுக்காவது ஸ்பைடர்மேன் தாவரா மாதிரியும் சூப்பர்மேன் பறக்கிற மாதிரியும் பண்ணலாம்னு பார்த்தா இல்லை அதுவும் பண்ண முடியாது. அப்படி என்னதான் பண்ணுவேன் நீ, எனக்கு புரியவே இல்லை, காசை திரும்பி கொடுறானுக்கு அந்த அளவுக்கு கோமாக்கி விட்டு ஜெமினி கிட்ட. பட் ChatGPT கிடையாது, அவங்க பாலிசி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட காசு கட்டினேன் அப்படின்னா அவன் வந்து தளபதி ஃபோட்டோ யார் ஃபோட்டோ பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவான். பட் அவனால ஸ்பைடர்மேன் பண்ண முடியாது. மற்ற இந்தியாவுக்குள்ள இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸை கூட பண்ணிக்கலாம். சில ஏதாவது ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தளபதி வந்து கையில் வந்து கோக் வச்சிருக்கா மாதிரியோ, ஏகே கிட்ட வந்து காம்பாக்கு பதில் வேற ஏதாவது ஸ்ப்ரைட் வச்சிருக்கா மாதிரியோ பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். அதை உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு உட்காந்து ஃபுல்லாக விற்கிறதுக்குள்ள 1/2 நாள் ஆயிரும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். இதெல்லாம் பட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண தவிர ஃபுல்லாக நம்ம போக முடியாது. பட் ஃபுல்லாக நம்ம போன ஒரு துறை ஒன்று இருக்குது, அதுதான் காமிக். ஃபுல்லாக அப்படி கிடையாது. ஆச்சு நான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா காமிக் விரும்பி ஓகே இப்போ தான் படிக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து ஆனுவல் பிளான் போட்டிருக்கேன். எங்கே அப்படின்னா லயன் காமிக்ஸில் போட்டிருந்தேன். ஓகே அது விளம்பரம்லாம் கிடையாது, சொல்கிறேன் நான் வாங்குறது லயன் காமிக்ஸில் தான் போட்டிருக்கேன். தமிழில் அவங்க தான் காமிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. லயன் வந்து இயர்லி பிளான் போட்டு விட்டேன். மாதம் காசு புக்கு அமைச்சிருவாங்க. அவங்க வந்து புதுசாக புக்கு லான்ச் பண்ணுறப்பா மேலே எழுதுப்பாப்பா அப்படின்னாங்க. என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி வந்து 5 புக்கு விட்டுருந்தாங்க இந்த மாதத்துக்கு. இந்த 5 புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐல பண்ணுது. அதாவது ஆர்ட் வரைஞ்சது எல்லாமே ஏஐல பண்ணுது. இந்த 6 புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் தான். இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் காசு கொடுக்கல, இது பண்ணல, முழுக்க வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை போட்டு பிரிண்ட் எடுத்துட்டாங்க. இல்ல ஆக்சுவலி என்ன சொல்றது, எல்லாருமே காஸ்ட் கட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கும்போது இவங்களுக்கும் இருக்காதா? காசு கம்மி அதனால பண்ணியிருப்பாங்க. ஏஸ் நீ சொல்றது கரெக்ட் தான். லைன் காமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா சைக்கிளை கொடுத்துட போறீங்க. ஓகேவா, விளம்பரம் தான் பண்றேன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். ஓகே ரெண்டு சந்தாதாரம் தான். ஓகேவா, காமிக்ஸ்ன்னு பார்க்கும்போது வெறும் மார்வல் டிசி மட்டும்
இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே காமிக்ஸ் இருக்கு. ஜப்பானில் மாங்கான்னுவாங்க, அதே மாதிரி யூரோப்லையுமே வந்து காமிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து யூரோப்பியன் காமிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உதாரணம் சொன்னா இது ஒரு யூரோப்பியன் காமிக் தான். தங்க கல்லறை, கேப்டன் டைகரின் தங்க கல்லறைன்னு இருக்கா, இதுவும் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் காமிக் தான். அதாவது அங்கே இங்கிலீஷில் வந்து ஒரு புக்கை இல்லை ஏதாவது இத்தாலி அது லாங்குவேஜ் வந்த புக்கை தமிழாக்கம் பண்ணி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி விற்பாங்க. இப்படி தான் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இது டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொந்தமாக அடிக்கிற அப்படின்ட்டு இவங்களே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ChatGPTல போட்டு புக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5 புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 200 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஓகே, காஸ்ட் எஃபெக்டிவாக வருதுன்றது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல. ஓகேவா, காசு கம்மியாக வருது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி நமக்கு ஏற்ற கதையை சொல்லி ஒரு ஆர்ட் வருது மேட்டர் இல்லை. காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு பிளான்லாம் வரையணும், பிளான் பண்ணணும், அதை வந்து ஒரு டைரக்டர் மாதிரி யோசிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் ChatGPTல போடும்போது உடனே கச்சிது தூக்கிக்குள்ளே வச்சிடலாம். ஓகே, பட் என்ன பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அணுகும்பொழுது அதோட ஆர்ட்ன்றது வேற மாதிரி இருக்கும். உதாரணம் சொன்னா அப்படின்னா பெரும்பாலும் காமியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோட்டோ அடுத்தது ரிப்பீட் ஆகாது, ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகாது. ஒரு ஆங்கிள் மாறும், டாப் ஆங்கிள் மாறும், கேரக்டரோட இதுவும் மாறும், அந்த ஒரு விற்கிற ஃப்ரேம்ன்றது மாறும். பட் ChatGPT ஜென்ரேட் பண்ண மோஸ்ட் ஆஃப் காமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதால ஃபீல் பண்ணேன். அடுத்த லேக் பேசும்போது சேம் ஃப்ரேம் மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். இது 5 காமிக் தான் நான் ஃபீல் ஆகிங்கிறது இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் நான் வந்து மேக்கிங் காமிக் அப்படின்ற ஒரு புக்கு சரியா சொன்னால் நான் காலேஜ் படிக்கும்போது தான் கலைஞர் பீரியடில் திறந்த அண்ணா 102 நூலகம்னு ஒரு இது இருந்துச்சு, நூலகம் இருந்துச்சு. அங்கே கூட்டு போனாங்க காலேஜ் படிக்கும் போது, லைப்ரரிக்கு போகலாம் அப்பா அப்படின்னு கூட்டு போனாங்க. அங்கே வந்து நான் காமிக் செக்ஷன் ரொம்ப பிடிக்கல. காமிக் செக்ஷன் போகும்போது அங்கே நான் பார்த்த புக்கு இதுதான், ஃபர்ஸ்ட் பார்த்த புக்கு தான். அப்போது புக்கு வாங்க ரொம்ப நாள் ஆசை. அதாவது 2 3 அங்கே போயிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஃபோட்டோ மட்டும் ஒவ்வொரு 3 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஓடியாந்துருவாங்க. ஏன் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இந்த புக்கில் தான் வந்து எப்படி காமிக்ஸை அணுகணும், எப்படி காமிக்ஸை வந்து வரையணும் அப்படின்றத இது ஆர்த்தத்திலே சொல்லியிருப்பாரு. இந்த ஆர்த்த யாரோ ரோட்டில் போகிறவங்களாம் இல்லை, ஸ்காட் மேக்லோட் தான் இந்த புக்கை வந்து எழுதுனது. இவர் பார்த்தீங்கன்னா DC காமிக்ஸில் பல வருஷமா பேட்மேனையும் சூப்பர்மேனையும் வரைஞ்சிட்டு இருந்த மனுஷன். இப்போ நீங்கள் போயிட்டு அமேசானில் போயிட்டு ஸ்காட் மேக்லோடைய புக்ஸ் தெரிஞ்சிங்க அப்படின்னா அவர் எழுத எல்லா புக்குமே ஷோகேஸ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த மேக்கிங் காமிக் சீரிஸில் 3 புக் இருக்கு. எங்கள் டைப் இது ஒரு புக் தான் வாங்கினேன், எல்லாம் முடிஞ்சுது. இதனால சொல்லியிருப்பாங்க ஒரு காமிக்கு எப்படி அணுகணும், ஒரு ஃப்ரேம் வந்துச்சுன்னா அடுத்த ஃப்ரேம் அப்படியே வரக்கூடாது, அது ஒரு ஆங்கிளாவோ வேற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு காமிக் அப்படின்றது நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரே மாதிரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா பார்க்க போர் அடிக்கும், திரும்ப திரும்ப படிக்க மாட்டாங்க, கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அங்கே நிறுத்தி வச்சிருவாங்க, அதை ரசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்காட்டில் வந்து சொல்லி வச்சிருந்திருப்பாரு. நீங்கள் ஆர்ட்டோட வரையலாம், ஆனால் ஆர்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது, அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இந்த வரைமுறை வந்து பார்க்கும்போது இந்த புக்கில் இல்லையோ அப்படின்றது ஒரு எண்ணம், அவ்வளோதான். ஸோ வந்து ஏஐ யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. அதேமாதிரி ஏஐயால் பல பேர் வாழ்க்கை போகுதான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஏஐயால் ஜாப் போகுது. ஆட்ஸ் எடுத்துங்க, இப்போ ஆட் பண்ணால் ஏஜென்சி கிட்ட போய் போகணும். ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, ஆக்டரை சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் டீம் இருக்கும், அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஹெட் இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் ஒரு மாடல் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டைரக்டர், அதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு எவ்வளோ இருக்கும் இல்லை. இப்போ ஏதாவது மாடலிங் பண்ண ஆசைப்படுறாங்க ப்ரோ, எனக்கு மாடலிங் பண்ண ஆசை ப்ரோ, ஏதாவது விளம்பரம் நடிக்கிறோம் ப்ரோ, மாடலிங் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கனவுக்கு தட்டி புதைகிற கதை தான். இதே ஏஐ தொண்டை இருந்துச்சுன்னா எல்லாம் ஏஐ மாடல்ஸை வச்சு யூஸ் பண்ணுவாங்க, ஏஐ ஜெனரேட் பண்ண ஏஐ ஃபேஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு ஆள் உட்காந்து நடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆள்கிட்ட பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த குருவோட காசு காலி, ப்ரொடக்ஷன் காசு காலி, இந்த பாட்டுக்கிட்ட எல்லாமே காலி. ஒரு ஏஐ ஜெனரேட் பண்ணிட்டு அப்படியே உள்ளத்துக்குள்ள வச்சிருவாங்க. ரொம்ப காசு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏதாவது ஒரு ஆடு லேக்ஸ் தான் செலவு பண்ணுவாங்க. அந்த லேக்ஸ் பணம் கம்மியாகி வெறும் 1500 ப்ரீமியம் கட்டு உட்காந்து கட் பண்ணிடுவாங்க, முடிஞ்சு. அதே மாதிரி இந்த புக்கை விட்டுருங்க. ஓகேவா, தப்பா எடுத்துக்க லைன் காமிக்ஸ் நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். இந்த வீடியோ உங்களுக்கு விளம்பரம் தான் பண்ணிருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. யூடியூப் தமிழ் விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா சேனல்ஸ்லாம் பணக்காரங்க தான், அது விட்டுரு. லாக் பண்ணுறவங்க கூட ஓகே, தங்கம் வாங்குறாங்களா, சம்பாதிக்கிற காசு இல்லாமல் யூடியூபரை காசை வச்சுக்கிட்டு போயிட்டு மாதம் தங்கம் வாங்குறாங்களாமா. அப்படியே என் பைக்கு நான் 5000 வாங்கினடா, அது சீசாகி போச்சு. அந்த பைக்கு என்றைக்குமே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ சும்மா எல்லாருக்கும் பைக் தான் பேசிட்டு இருக்கீங்க. சீரியஸாக சொல்லாத அந்த மாதிரி பண்ணுவேன். May 4 வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து பயங்கர ஹாப்பியாகி சரி ஜூஸ் குடிக்கலான்னு போனால் நடுவுலே அப்புறம் அங்கேயிருந்து நடந்து வந்தேன். தள்ளி தள்ளியாக காலெல்லாம் முட்டிலாம் வலிக்குதுங்க. சரி ஓகே, அதை விட்டுருங்க. இந்த மாதிரி பணக்காரரை தவிர்த்து மற்ற யூடியூபர்ஸுக்கு வந்து அவங்க தான் இந்த கிரியேட்டர் தான் தம்ப்நெயில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்காது, அவங்க பண்ணுறாங்கன்னா தேவையான விஷயம் விட்டுருங்க. அவங்க பே பண்ணுறதே கிடையாது. அப்போ அவங்க வந்து ஏஐ பண்ணாங்கன்னா பண்ணலாம். என்ன விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஸ்காம் படிச்சா விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா, அவங்களாம் என்ன ஆகுது, விஎஃப்எக்ஸ்க்காகவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பிளண்டர் தான் ஞாபகம் வருது. இப்போ இது வரது வரேன், பிளண்டரு, சினிமா 4D, சிமுலேஷன் பண்ணுறதுக்கு ஹுடினி அப்படின்ட்டு, அப்புறம் வந்து கம்போசிட் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், நியூக்குன்னு படிச்சுட்டு வராங்க. ஈஸியாக வந்து
ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இவன் உட்காந்து 3D மாடல் பண்ணி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஜூம் பண்ணி ட்ராக்கிங் பண்ணி மேட் கட் பண்ணி கேமரா ட்ராக் பண்ணிலாம் கொண்டு வரதுக்குள்ள ஈஸியாக முடிஞ்சு போறதுனால எல்லாம் இப்போ உங்க வாழ்க்கைலாம் நாசமாக தானே போகுது. அவங்களுக்கு வரான கிளைண்ட்ஸ் வராமல் போயிடுறாங்க. இல்லை இப்போ கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜுக்கு வந்து மாசம் ஆச்சா காசு கட்டி படிச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ இது ஒரு பிரச்சனை. இது பிளண்டர் ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்டாக வந்து நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இதை பற்றி பேச தப்பா அனுப்பிலான்னு தெரியல. பட் நான் என்னோட சொல்ல வேண்டிய எனக்கு கடமை. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவி சேனலில் வந்து ஏஐ மூலம் அசத்திய இளைஞர் ஏஐ மூலம் அனிமேஷன் படம் பண்ணியிருக்கார். ஏஐ வந்து இது பண்ணியிருக்காரு. குப்பரு தொழிலாளர் இருந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஏதாச்சும் சொல்றது இந்த நியூஸ் நான் இன்ஸ்டால மாற்றேன். இன்ஸ்டால பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் போனோம் அப்படின்னா எடிட்டர்ஸ் அனிமேஷன் தெரிஞ்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாரும் கீழே போய் கழுவி ஊத்துறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா ஏஐல அப்படியே பெரிய பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே மீடியால பார்த்தீங்க அப்படின்னா மீடியா பர்சன்ஸுக்கு வந்து பெருசாக இதை பற்றி அறிவு இருக்காது. தட் மீன்ஸ் நாலேஜ் இருக்காது. இந்த விஎஃப்எக்ஸ் பற்றியோ அனிமேஷன் பற்றியோ கேம்ஸ் பற்றி நாலேஜ் இருக்காது. சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேம்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வீடியோ கேம்ஸ்லாம் வந்து விளையாடுவது வந்து குற்றம், விளையாடுறது வந்து கெடுதல், அதுக்கு அது கெட்ட பழக்கம், அது விளையாண்டிங்கன்னா வந்து இதுவாகிடும், மனசுக்கு அதுவாகிடும், மைண்டு இதுவாகிடும்ட்டு ஊழவுதாவிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அதை பற்றி எதுவுமே தெரியாமல் அது எத்தனை கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எத்தனை கோடி போயிட்டு இருக்கு, அது எவ்வளோ பெரிய துறையாக இருக்கு, அது எத்தனை பேர் செலிபிரிட்டியாக இருக்காங்க, சினிமாவோட அந்த இண்டஸ்ட்ரியோட பெருசாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியாது. அது ஒரு ஆர்ட் இருக்கு, அது ஒரு கலைன்றதே உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தான் என்ன மாதிரி ஆளுங்க, நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி பல யூடியூபர்ஸ் பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் GTA 6 கேம் வருது அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான நியூஸை போட ஆரம்பிச்சிருக்காங்க நியூஸ் சேனல்ஸ். இப்போதான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது இதுன்னு இருப்பாங்க. இப்போதான் GTAன்றது வேற, PUBG Free Fireன்றது வேற, சூதாட்ட ஆப்ஸ் வேற அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போதான் வந்து நியூஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி VFX AI இருக்கு. AI சொன்னா கிளிக் பைட்டா இருக்கும், AI சொன்னா அதை பார்ப்பாங்க. நிஜமா நான் அந்த சொல்றது விஷயம் தெரிஞ்சவங்களோட கமெண்ட்ஸ் மாதிரியே சில விஷயம் தெரியாதவங்க வந்து இது ஒரு பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள் தம்பின்னு போல நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏஐல பண்றாரு, கரெக்டாக தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஏஐல பண்றதே வந்து பெரிய ஸ்கில்லாக கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க ஒரு சர்வர் பில்ட் பண்ணல, நீங்க ஒரு ஆர்ட் பண்ணல, நீங்க போட்டோ கொடுக்குறீங்க, எதுக்கு இன்புட் கொடுக்குறீங்க, அது ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல. கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணா அனிமேஷன் பண்றதுக்கு அனிமேஷன் பல டைப்ஸ் இருக்கு. இப்போ ஃபேமஸா பண்றது 3D அனிமேஷன் தான், கம்ப்யூட்டர் அனிமேஷன் தான். நீங்க வந்து ஒரு 3D சாஃப்ட்வேர் கத்துக்கணும். மாயாவோ பிளண்டரோ சினிமா 4Dயோ 3ds மேக்ஸோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கத்துக்கணும். அந்த சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டு அதுல மாஸ்டர் பண்ணணும். தட் மீன்ஸ் மாஸ்டர் மீன்ஸ் இது எப்படி அனிமேட் பண்றது, எப்படி இது பண்றது, மாடலிங் பண்ணணும், டெக்ஸ்சரிங் பண்ணணும். எத்தனை புரியும் தர சொல்றேன். மாடலிங் பண்ணணும், டெக்ஸ்சரிங் பண்ணணும், லைட்டிங் பண்ணணும், அனிமேஷன் பண்ணணும், ரிகிங் பண்ணணும். இவ்வளவு வேலை இருக்கு. அவுட் பார்த்தா 10 செகண்ட் தான் வந்திருக்கும். ஆனா உட்காந்து முட்டிட்டே உட்காந்து ஒர்க் பண்ணணும். அதுக்காக இந்த அளவு கஷ்டமான ஒரு ஜாபை வந்து இத்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தளபதி படம் வருதுன்னா அதுக்கு உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து இவங்களோட கற்பனையை போட்டு இவங்க ஒரு அனிமேஷன் பண்ணி பிளண்டர்ல உட்காந்து ஒர்க் பண்ணி பண்றாங்க இருக்காங்க. பட் இவங்கலாம் கொடுக்காம நீங்க உங்களை பத்திலாம் பேசாம நீங்க டேரக்டா வந்து ஏஐல ஜென்ரேட் பண்ண ஒருத்தருக்கு வந்து பேசுறீங்க அப்படின்னா அது எத்தனை பேர் கோவம் தான் செய்யும். இதை பத்தி எப்படி பேசுறதுன்னு தெரியல. இதை பத்தி பேசுனா துப்பு தப்பா பேசுறேன் அப்படின்னு கன்வே ஆயிடுமா அப்படின்றது தெரியல. அவரை தாக்கணும், அவரை இது பண்ணும் அப்படின்றது என் எண்ணம் இல்லை. அதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐல ஒர்க் பண்ணி படம் பண்ண அப்படின்னு சொன்னார் இல்லையா. இது ஏன் வந்து இப்போ ஃபேமஸா சேனல்ஸ் பேசுறாங்க அப்படின்னா இவர் துப்புரவு தொழில் பண்றாரு, அவர் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் துப்புரவு தொழிலாம் இல்லை. இவர் வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட், விஸ்காம் படிச்சிருக்காரு, படிச்சு சினிமாவை ட்ரை பண்ணிருக்காரு. சினிமா கிடைக்காதனால வந்து இந்த மாதிரி ஏஐ வச்சு பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. அவர் வந்து ஓகே ப்ரோ படிச்சிருக்காரு, ஓகே ஃபைன். பட் அவர் வந்து ஒரு ஏஐ விட்டுட்டு ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ 2D அனிமேஷன் பண்ணலாம். இல்ல வந்து அடோப் அனிமேட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அது ஒரு 2D அனிமேஷனோ அதுவும் இல்லை அப்படின்னா பிளண்டர் சினிமா 4D இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அனிமேஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நிறைய பேர் பாடி இருப்பாங்க. ஏஐன் போது தான் அது வந்து சீப் ஆயிடுச்சு. விஷயம் தெரிஞ்ச பல பேருக்கு இதுதானே அப்படின்ற மாதிரி போவதுக்கு மெயின் காரணம் இதுதான் நான் சொல்ல வந்தது. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதை பத்தி பேசினாலே வந்து அது வந்து நம்ம என்ன எது பேசணும் புரிஞ்சுக்காம லூசுமே சண்டை போத எவ்வளோ பேர் இருப்பானுங்க. அவங்க பற்றிலாம் பேச விரும்பல. பட் நான் சொல்ல வந்தது இதுதான். நீங்க சாஃப்ட்வேர் 3D சாஃப்ட்வேர் கத்துக்குங்க. 3D சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கோப் நிறைய இருக்கு. என் கூட படிச்சவங்களே என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல 50K சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ பண்றதுலாம் ஓகே இருக்கட்டும். அது விஸ்காம் படிச்ச சினிமா தான் போகணும்னு அவசியம் இல்லை. சினிமா தான் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா வந்து 50 பேர் 60 பேர் வராங்க. ஒவ்வொரு காலேஜ் எடுத்த அப்படின்னா 100 300 400 போவோம். அத்தனை பேருக்கு சினிமா நல்லா கிடைச்சிருமா? கிடையாது. விஸ்காம் ஏகப்பட்ட துறைகள் இருக்கின்றது. ஸோ அப்படி நீங்க வந்து போகலாம். ஒண்ணுமே இல்லைங்க. டிஷர்ட் இருக்கு. டிஷர்ட் இந்த டிஷர்ட் டிசைன் பண்ணோம் இல்லையா, DTF பிரிண்டிங் இருக்கு. அது வந்து டிசைன் பண்றவருக்கு மாசம் 30,000 சம்பளம். வெறும் சாஃப்ட்வேர் இல்ல, வெறும் போட்டோஷாப் தெரிஞ்சா போதும். போட்டோஷாப் ஏஐ மீன்ஸ் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர். இது தெரிஞ்சா போதும் அவங்க மாசம் தான் சம்பாதிக்கலாம். ஏஐக்கு போது சொல்லுவாங்க ஏஐ விட்டுட்டு சாஃப்ட்வேர் ரன் பண்ணிங்க, ஈஸியா அவங்கள வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். இதான் என்னுடைய அட்வைஸ். அதாவது ஒரு பாகத்தில் தப்பா பேசுறேன், ஒரு பாகத்தில் அசிங்கப்படுத்துறேன் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். ஒரு விஸ்காம் கஷ்டப்பட பார்க்கும்போது ஒரு அண்ணா இருந்தால் அட்வைஸ் பண்றேன், அவ்வளவுதான். இது பார்ப்பேனே தெரியல. பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க.
இதுதான் ஏஐ ஸ்லாப். இந்த ஏஐ வந்து இப்போதைக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு, ஏஐ என்ன பண்றாங்க, என்ன பண்ணிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க, எப்படி காசு கட்டன் பண்றன்ற பேர்ல எப்படி ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத போய் பார்த்துருப்போம். இதுதான் பேச நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன போனாங்க காமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.